ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 30 வரை. இந்த மாதிரி தினப்பலன் சொல்றதுல நமக்கு அக்யூரசி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இருக்கு. அது பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை முதல்ல எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கணிச்சிக்கோங்க. அந்த 12 பாவ அதிகாரிகளை நாம் முதல்ல நமக்குன்னு விதிக்கப்பட்ட அதிகாரிகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த தினசரி சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரம் இருக்கே, அது நமக்கு என்ன வேலைக்கு சாதகம், என்ன வேலைக்கு பாதகம் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடும். ஸோ இதை நம்ம ரெகுலரி ஒரு கேலண்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கலாம். அந்த வகையில் இதை ஃபாலோ பண்ணுங்க. லக்னம்தான் நிலையானது, சந்திரன் நிலையானதல்ல. டெய்லி ஒரு நட்சத்திரம் மாறக்கூடியது. அதனால நம்ம பார்க்க போகிறது சிம்ம லக்னத்துக்கு. 12 லக்னத்திற்கும் நம்ம தொடர்ந்து 10 நாள் பலனை தனித்தனி வீடியோவை தான் போடுறோம். இப்போ ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை மிருகசிரேஷ நட்சத்திரம் மதியம் 1 மணி வரைக்கும் ரிஷபராசியில் சந்திரன், அதுக்கு மேலே மிதுன ராசியில் சந்திரன். நமக்கு லாபஸ்தானம் 10ஆம் இடம் 11ஆம் இடத்துலையும் சந்திரன் செவ்வாயினுடைய பலனை தருகிறார். ஆனால் செவ்வாய் பாருங்க, மிருகசிரேஷ அதிபதி 8ல் இருக்கார். சனியோட நட்சத்திரத்திலையும் ராகுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இந்த உபநட்சத்திரம்ங்கிறது அது நம்மளுடைய சிஸ்டத்தில் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் நமக்கு சாதக பாதகங்களை தரக்கூடிய ஒரு விளைவு. அப்போ இந்த செவ்வாய் கூட புதனும் சேர்ந்திருக்காரு, சனியும் சேர்ந்திருக்காங்க. எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால செவ்வாய் சனி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத கிரகம். அதனால நம்ம பேச்சுவார்த்தைகளோ, அது வீட்டில் குடும்பத்தில் பேசினாலும் சரி, அல்லது கஸ்டமர்கிட்ட பேசினாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல பேசினாலும் சரி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. யாரையும் காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அல்லது அவங்க ஏதாவது கொஞ்சம் டீக்ரேடாக பேசினா கூட நம்ம கொஞ்சம் பொறுத்து போகிற மாதிரி இன்னைக்கு ஃபீல் பண்ணிக்கணும். ஏப்ரல் 22 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 7ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. புது நபர்கள் சந்திப்பு, புது வியாபாரம், புது பயணம், புது டாபிக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கும். பேங்கிங் செக்டரில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, அனைத்து விதமான கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு புதிய திருப்பு முனையை கொடுக்கும். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். புனர்பூசத்திலேயே தான் குருவும் இருக்காரு. லாபஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் சிறப்பு தான். அதே நேரத்தில் உறவுகள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்க நடக்கலை அப்படின்னா நமக்கு மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். அதை பார்த்துக்கணும். ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். இப்போ கடகராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. மிதுன ராசியில் இருந்த சந்திரன் கடகராசிக்கு வந்துடுறாரு. 12ஆம் இடம் நமக்கு சனியினுடைய நட்சத்திரம். இரவு 8:14 வரைக்கும் இருக்கு. சனி அட்டம சனியாக போயிட்டு இருக்கு இல்லையா. சனியினுடைய நட்சத்திரம் மற்றும் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் போகிறாரு. எதிர்பாராத சில நபர்கள் சந்திப்பு இதெல்லாம் நடந்தாலும் கூட கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கும். வேலை தாமதமாக நடக்கும். கொஞ்சம் களைப்பாக இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு வேலையை முடியாமல் அடுத்தடுத்து ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரியான ஒரு சலிப்பு நமக்கு கொடுக்கக்கூடும். ஏப்ரல் 25 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். 12ஆம் இடத்துல விரயத்தில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதியில் 8ஆம் வீட்டில் இருக்காரு. அது கொஞ்சம் பரவாயில்ல. சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில நண்பர்கள், எதிர்பாராத சில ஆதாயங்கள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத ஒரு புது பாதையை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஆனால் புதன் கூட செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. செவ்வாய் புதன் சேர்க்கை பலன் 8ல் இருந்து நடத்துறாரு. பட் இருந்தாலும் கூட இன்னைக்கு நமக்கு எதிர்பாராத நன்மைகள்னு எடுத்துக்கலாம், கடின உழைப்புன்னு எடுத்துக்கலாம். ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம். இரவு 8:26 வரைக்கும் கேதுனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்திலே தான் கேது
அவரும் மக நட்சத்திரத்திலே இருக்கார். சந்திரன் கேது செயற்கை பலனை தர்றாங்க. புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இது வந்து லக்னத்துக்கும் 8ஆம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. லக்னம்ங்கிறது வேற என்னன்னா நமக்கு சுயபலம்னு எடுத்துக்கோங்க. 8ஆம் இடம்னா என்னன்னா சுயபலத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதனால நம்ம சிந்திக்கிறதுல தேவையில்லாத மனக்குழப்பங்களையோ அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுலையோ சூழல் அந்த மாதிரி அமையும். அதுக்கு இடம் கொடுக்காம நாம் கொஞ்சம் ஒதுங்கி போய்க்கலாம் அல்லது புது காரியங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 27 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம் இரவு 9:18 வரைக்கும் இருக்கு. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் கிரகம் என்பது அடிப்படையில் நமக்கு 10ஆம் இடத்துல ரிஷபராசியில் கிருத்திகை 4ஆம் பாவத்தில் இருக்கு. அது ஒரு சிறப்பு தான். எப்பவுமே சூரியன் லக்னாதிபதி, சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி. அந்த சுக்கிரனே அந்த சுக்கிரனுடைய வீட்டில் தான் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால அரசு ஆதாயம் உள்ள ஒரு அமைப்போ அல்லது நம்ம அரசியல் சார்ந்த அமைப்போ ஒரு குழுவில் ஒரு தலைமை பதவி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்போ ஒரு ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்போ சாதகமாக இருக்கு. ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை இந்த பூர நட்சத்திரம் முடிஞ்சு உத்தர நட்சத்திரம் தொடங்குது. இதுக்கும் அதே பலன் தான். ஏன்னா முதல்ல சுக்கிர நட்சத்திரம் அப்புறம் சூரியன் நட்சத்திரம். இந்த 2 பேருக்கும் உண்டான அமைப்பு நல்லா தான் இருக்கு. சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பரணி நட்சத்திரத்துல இருக்காரு, 9ஆம் வீட்டுல இருக்காரு. அது மட்டும் இல்ல சுக்கிரன் 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இது ஒரு நல்ல யோகம்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு மதிப்பை குறைக்காம கொண்டு போயிடும். நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உத்தரவாதம் கொடுக்கும். இரவு 10:35க்கு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. ஏப்ரல் 29 புதன்கிழமை இரவு நம்ம 12 மணி வரைக்குமே கூட இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கு. அதனால 2ஆம் இடத்துல சந்திரன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. புது வேலை அல்லது வேலை சார்ந்த நன்மைகள், பணவரவுகள், கொடுத்த பணம் திரும்பி வர்றது, அதே மாதிரி நமக்கு சொந்த தொழில் பண்ணும்போது உணவு சம்மந்தப்பட்ட தொழிலோ, உடைகள் சம்மந்தப்பட்ட தொழிலோ, மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலோ, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலோ, அனைத்து விதமான உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு தொழில் பலம் மீட்டெடுக்கலாம், வளர்ச்சியாக இருக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரங்கிறது 2 பாதம் கன்னிராசிலையும் 2 பாதம் துளாராசிலையும் இருக்கு. துளாராசிக்கு மதியம் 1:13 சந்திரன் மாறிடுவாரு. இந்த சித்திரைங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான். இப்போ நம்ம கடக லக்னத்திற்கு செவ்வாய் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் 21ஆம் தேதி சனி நட்சத்திரத்திலிருந்தவர் இப்போ புதன் நட்சத்திரமான ரேவதிக்கு மாறிட்டாரு. செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாவும் இருக்கு, 10:30 மணிக்கு மேலே சூரியனாவும் இருக்கு. ஸோ இது என்ன பலன் தருது அப்படின்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான், புதனோடையே சேர்ந்து இருக்காரு. அதனால பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு வகையில மிஸ் பண்றது, இழப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தொழில பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள், ஒரு மெஷின் ரிப்பேர் ஆச்சு அல்லது கார்ல ஒரு சர்வீஸ் ஒர்க் வந்துடுச்சு அல்லது ஹெல்த் இஷ்யூஸ்ல ஏதோ ஒரு இது மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் என்பதுதான் 8ஆம் இடம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.